இந்த நாளின் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome every one of you who have come to the fasting prayer today in the name of the Lord Jesus Christ. இந்த நாளின் ஊழியம் செய்யும்படியாய் தருணத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We also tell our thanks to our beloved chief pastor and sister for giving us this opportunity. இந்த நாள் உபவாச ஜெபத்துக்கு ஆதாரமாக நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். The portion for today's meditation in this fasting prayer is from John chapter 21 verse 15 to 17. ஒரு வினாடி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த நாளின் உபவாசத்தை ஆரம்பிப்போமா? Shall we all close our eyes for a minute, pray and then begin today's fasting prayer? பரலோகத்தில் இருக்க எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான் மூலமாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம். Our Father in heaven, we come to you through Jesus Christ, through the Holy Spirit of God. இந்த அருமையான உபவாச நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for this wonderful fasting and prayer. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த தேவன் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உதவி செய்யும்படியாய் நீ எழுந்துள்ள இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit of God who had come in our midst, Lord, we request you to come today now in this place and do great things. இந்த நாளின் உபவாச நேரங்களையும் ஆவியான முழு ஆளுகைக்குள்ளும் நாங்கள் ஆழ்ந்த கிரிகள் ஏற்படும் விதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். We also commit today's fasting prayer into your hands and that the Holy Spirit of God might do a deep work. எங்களோடு பேசும். You speak with us. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். We offer all honor, glory and praise to you alone. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray to our Father. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். Gospel according to Saint John verse 15 to 17 we shall read for you. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். So when they had dined, Jesus said to Simon Peter, Simon, son of Jonas, lovest thou me more than these? He said unto him, Yea, Lord, thou knowest that I love thee. He said unto him, Feed my lambs. He said to him again the second time, Simon, son of Jonas, lovest thou me? He said unto him, Yea, Lord, thou knowest that I love thee. He said unto him, Feed my sheep. He said unto him the third time, Simon, son of Jonas, lovest thou me? Peter was grieved because he said unto him the third time, Lovest thou me? And he said unto him, Lord, thou knowest all things. Thou knowest that I love thee. Jesus said unto him, Feed my sheep. இயேசு நம்மை பூர்ணப்படுத்துகிறார் என்ற தலைப்பிலே நாம் தியானத்தை கவனிப்போம். We will meditate on the topic, Jesus perfects us. இயேசு நம்மை பூர்ணப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். Jesus always perfects us. இங்கே பேதுருவிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இயேசு பூர்ணப்படுத்துகிறதை வெளிப்படுத்துகிறது. And here the words that were spoken to Peter reveals that Jesus is the one who perfects us. பேதுரு பூர்ணமற்றவனாகவே காணப்பட்டார்.
Peter was an imperfect man. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பி அங்கே 1-9 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது இங்கே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அங்கேயும் நிகழப்படுவதை பார்க்கிறோம். If you will turn your Bibles with us to Luke chapter 5 and read from verse 1, you will see an incident which also happened here in this place. இங்கே கெனசரேத்து கடல் அருகே இந்த சீஷர்கள் பேதுரும் சேர்ந்து மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். Here disciples along with Peter, they were catching fishes in a place of lake of Gennesaret. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒரு மீனும் அகப்படவில்லை. They toiled all the night, but they could not catch even a single fish. அதிகாலையில் தேவன் கரையில் ஓரத்திலே வந்து இவர்களை பார்த்து, உங்கள் வலைகளை மீன் பிடிக்கும்படியாக ஆழத்திலே படகை தள்ளி வலையை போடுங்கள் என்று சொன்னார். Early in the morning, Jesus comes to the shore and he tells them to go to the deep and cast their net. அவர்கள் விதம் செய்தபோது 2 படகு நிறைவாக மீன்கள் பிடிக்கப்பட்டது. When they did this, they were able to catch 2 boats full of fishes. அங்கே ஆண்டவர் அதன் பிறகு பேதுருவை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கூடும். And now we can read about the words spoken by the Lord to Peter. அங்கே 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம். We will read Luke chapter 5 verse 10 and 11. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். And so was also James and John the son of Zebedee, which were partners with Simon. And Jesus said unto Simon, Fear not, from henceforth thou shalt catch men. And when they had brought their ships to land, they forsook all and followed him. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமானப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த நிகழ்வு. The incident that we find in John 21 is an incident that happened after the death and resurrection of the Lord Jesus Christ. ஆனால் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட நிகழ்வு அது ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க நேரத்திலே நடந்த நிகழ்வு. But this incident that we find in Luke chapter 5 is an incident that happened when the Lord Jesus Christ began his ministry on this earth. இந்த நிகழ்வில் சீமோன் பேதுரு மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். Here we find Simon Peter catching fishes. அப்போது ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, and now the Lord looks at Simon Peter and he says, இனிமேல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். Henceforth thou shalt catch men. சொன்ன உடனே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்பாக போய் விட்டார்கள். When the Lord said this, he forsook all things and he followed him. அதன் பிறகு 3 ஆண்டுகள் சீஷத்துவ பணியில் அவர்கள் காணப்பட்டார்கள். After this, they were as disciples for 3 years. இயேசுவோடு கூட இருந்த 3 ஆண்டுகள் சீஷத்துவை கற்றுக்கொண்டார்கள். And they were learning to be disciples when they were living along with Jesus for 3.5 years. கற்றுக்கொண்ட பிறகு After learning the discipleship, 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்து ஊழியத்து பல காரியங்களை பார்த்தார்கள். they saw many things in ministry in their life, their ministry along with Jesus. 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you will read John chapter 21 verse 1, அங்கே 1ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபோரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது என்று சொல்லி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய்
உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. Verse 1. After these things, Jesus showed himself again to disciples at the Sea of Tiberias, and on this wise showed he himself. Verse 3. Simon Peter saith unto them, I go a-fishing. They say unto him, We also go with thee. They went forth and entered into a ship immediately, and that night they caught nothing. அந்த 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் வசனத்தின் ஆரம்பம் இவைகளுக்கு பின்பு. The first verse of John chapter 21, the first part, it says, after these things. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே தேவன் பேதுருவை பார்த்து மீன் பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னார். In Luke chapter 5, the Lord looked at Peter and he said, I will make you fishers of men. உடனே பேதுரு ஆண்டவருக்கு பின்பாக சீஷோ பயிற்சியை பெறும்படியாக கடந்து போய்விட்டார். And so after this, Peter immediately went after the Lord to receive a training for discipleship. 3 ஆண்டுகள் முடித்த பிறகு, after 3.5 years, ஆண்டவர் யோவானுக்கு இப்ப பேதுருக்கு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கக்கூடும். We will see a word which Jesus spoke to Peter, which we read in John chapter 20. நீங்கள் வாசிக்கும் போது 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. We'll read from verse 20, John 20:20. அப்பொழுது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21ஆம் வசனம் முக்கியம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். And when he had so said, he showed unto them his hands and his side. Then were the disciples glad when they saw the Lord. Then said Jesus to them again, Peace be unto you. As my Father hath sent me, even so send I you. And when he had said this, he breathed on them and saith unto them, Receive ye the Holy Ghost. அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். They received the calling. பயிற்சிவிக்கப்பட்டார்கள். And they were trained. இங்கே 20ஆம் அதிகாரத்தில் தேவன் அதிகாரத்தை ஏற்படுத்தி தம்முடைய ஊழியத்தை தம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்யும்படியாக அனுப்புகிறதையும் பார்க்கிறோம். In this chapter 20, the Lord gives them authority and he sends them to do the work of his kingdom. ஆனால் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது இந்த பேதுரு என்ன பண்ணுகிறார் சொன்னால் அவர் மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார். But when we read the first 3 verses of John 21, we find that Peter went again to catch fishes. இது எதை காண்பிக்கிறது? What does this show to us? பேதுரு ஒரு பூர்ணமற்ற மனுஷன் என்பதை காட்டுகிறது. It shows that Peter was an imperfect man. குறைவுள்ள மனுஷனாகவே இருக்கிறார். And he was a man who lacked. ஆண்டவராகிய இயேசுவினாலே நேராக சந்திக்கப்பட்டு அழைப்பு பெற்றவர். He was a man who was met by the Lord directly and who received the calling of God from him. இயேசு தம்மோடு 3 ஆண்டு வைத்து பிரதான சீஷனாக ஏற்படுத்தி அவருக்கு வேண்டிய எல்லா பயிற்சியும் கொடுத்தவர். Jesus kept him along with him as a main disciple and he gave him every training. இயேசுவோடு கூட இருந்து எல்லா அதிசயங்கள் அற்புதங்களையும் கண்டவர். He was with Jesus and he saw many miracles and wonders. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தமக்கு தரிசனமானதை அறிந்தவர். And after the Lord Jesus Christ died and rose again, he showed himself to Peter and he knew everything. இப்போதும் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்து தம் பணியை தொடர்ந்து தம் சார்பாக செயல்படும்படியாக அனுப்புகிறதையும் பார்த்தவர். Even now he knew the Lord had anointed him and he had sent him on his behalf to do his ministry. இவை எல்லாவற்றையும் அறிந்து இப்போது மீன் பிடிக்க போகிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை குறை உள்ளவராகவே இருக்கிறார். After knowing all these things, if he goes fishing, how imperfect he is. எனவே தான் ஆண்டவர் யோவான் 21:15-17 கேட்கிறாரு, நீ என்னை இவர்களிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். That is why in John
21, verse 15 to 17, we read Jesus asking Peter, "Do you love me more than this?" என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று தொடர்ந்து சொல்வதற்கு காரணம் என்ன? Reason for the Lord to say, "Feed my sheep, feed my lamb," again and again is பேதுரு பூர்ணற்ற மனுஷனாய் இருக்கிறார், இவரை பூர்ணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தான் அதை சொல்வதை பார்க்கலாம். Peter was an imperfect man and the Lord wants to make him perfect. பேதுரு வாழ்க்கையில் நிறைய குறைகளை பார்க்கலாமே. There are many shortcomings in the life of Peter. ஆண்டவர் இயேசு பேதுரை மாத்திரம் பூர்ணப்படுத்துகிறவர் அல்ல. Lord Jesus Christ does not only perfect Peter alone. நம்ம எல்லாரையும் பூர்ணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He is the one who perfects every one of us. வேதம் சொல்லுகிறது அவர் பூரண சர்க்குணர் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that he is perfect. அவர் வரும் நாளிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணராக காணப்படுவது அவசியமாய் இருக்கிறது. If we should meet him when he comes, it is necessary that we also be perfect just as he is perfect. நீங்கள் ஆண்டவர் பூரணராக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நம்மிலே என்ன பூர்ணமற்ற காரியங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. The Lord must make us perfect. It is necessary that we know what are the imperfections that we have in us. அதை அறிந்து கொள்ளும் விதத்திலே இன்றைக்கு நாம் பேதுரை மையமாக வைத்து சில பூர்ணமற்ற காரியங்களை பார்க்க போகிறோம். To know this, let's keep Peter before us and see few imperfections that is found. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வேதத்தை பாருங்கள். Turn your Bibles with us to Luke chapter 22. 32ஆம் வசனத்திலே விதமாக இருக்கிறது. In verse 32 you find this. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். But I have prayed for thee that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren. இங்கே பேதுருவிடத்தில் காணப்பட்ட குறை அல்லது பூர்ணமற்ற காரியம் என்ன என்று சொன்னால் அவிசுவாசம் காணப்படுவதை பார்க்கிறோம். And here the imperfection that is found in Peter is lack of faith. இரண்டாவது நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது, and if you continue to study this chapter, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தின் தலைமையின் கீழே பிடிக்க வருகிறார்கள். Now they are coming to catch, arrest the Lord Jesus Christ under the leadership of Judas. அப்போது ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரும் மற்ற சீஷர்களும் சொல்லுகிற வார்த்தை என்ன? எங்கள் கரத்திலே பட்டயம் இருக்குது, இவர்களை நாங்கள் கொன்று போடலாமா என்று கேட்கிறார்கள். And what does Peter and others who were with him say? They said, we have sword in our hands, shall we kill them? இது அவர்களுடைய கெட்ட சிந்தையை காட்டுகிறது. This shows their bad mind that they had. பேதுருவிடத்தில் அவிசுவாசம் இருக்கிறது. Peter had unbelief in him. பேதுருவின் சிந்தை ஒரு கெட்ட சிந்தையாகவே இருக்கிறது. And Peter's mind was also an evil mind. தவறானதை யோசிக்கின்ற, தவறானதை நினைக்கின்ற ஒரு சிந்தையாக காணப்படுகிறது. His mind was something which always thought evil. ஆண்டவரை இப்போது பிடிக்க வருகிறார்கள். உடனே பேதுரு தன் கரத்தில் இருக்கின்ற பட்டயத்தை எடுத்து ஒருவன் காதை வெட்டி போடுகிறார். Now they are coming to catch the Lord Jesus. Peter immediately takes the sword that is with him and he cuts the ear of a man. தீமையான செயல்கள் உடையவராக பேதுரு காணப்படுகிறார். Peter did an evil work here in this place. நீங்கள் தொடர்ந்து 22ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போது, if you continue to read Luke chapter 22, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்போது விசாரிக்கும்படியாக உள்ளே கொண்டு போய் விட்டார்கள். and now they took the Lord Jesus Christ inside to inquire. அப்போஸ்தலனாகிய யோவான் அவரோடு கூட அந்த கோர்ட் ரூமுக்கே போய் விட்டார். Apostle John went along with him to the court room. ஆனால் பேதுரு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி யோவானை போல போகாதபடிக்கு தூரப்படுத்தி கொண்டு அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். But Peter did not go along with John close to Jesus, but he followed him afar off. இங்கேயும் ஒரு குறையை பார்க்கிறோம். Here also we see what Peter lacked. இயேசுவோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டியவன் இப்போது அவன் தூரப்படுத்துகிறவனாகவே காணப்படுகிறான். One who should be close to the Lord Jesus is now following him from afar. அங்கே வந்து அவர் பேதுரை பார்த்து கேட்கிறார், நீ அவரோடு கூட இருக்கிறவன் அல்லவா? Now people ask him, are you not a person who was with him?
அவரை அறியேன் என்று மறுதலிக்கிறவனாகவே காணப்படுகிறான். Now Peter denied, saying, I know him not. யோவான் 21:1-3 வாசித்தது போல இப்போது இந்த குறைகள் எல்லாவற்றையும் உடையவனாக மாத்திரமல்ல, அவன் பின்மாற்றம் அடைந்தவனாக இருக்கிறான். As we read in John 20:1-3, he had all these shortcomings. Along with this, he was a man who backslidden. இப்படிப்பட்டவன் தான் பேதுரு. And this is the nature of Peter. பூர்ணத்துக்கும் பேதுருக்கும் சம்பந்தம் இல்லாததை போல தான் இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Bible shows us clearly that there is no connection with perfection and Peter. எனவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மூன்றாம் தரமாக பேதுரு இடத்தில் தன்னை வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு, சீமோன் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? That is why Jesus revealed himself after his resurrection the third time to Peter, and he said, Simon son of Jonas, lovest thou me? என் ஆட்டுக்குடி ஆடு மேய்ப்பாயாக. And you should feed my sheep. பேதுரை பூர்ணப்படுத்தின தேவன் இந்த காலை நேரத்திலே இங்கே எழுந்தருளி இருக்கிறார். The Lord who made Peter perfect is now in our midst. எவ்விதமாக பேருணத்தில் வெளிப்பட்டு பூர்ணப்படுத்த கூடும் என்று சொன்னால், He can reveal himself to Peter and make him perfect. இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் குறைவற்றவர்களாகவே இருக்கிறோம். This morning, you and me, we lack many things. நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார். He has come here to make us perfect. 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கும் போது 1 Corinthians chapter 13 verse 10, if you would read. தமிழ் மொழிபெயர்ப்பில் விவரமாக இருக்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். The Tamil translation is beautiful. It says, when that which is perfect comes, the lacks will leave us. ஆங்கிலத்திலே perfect comes என்று சொல்லப்படுகிறது. தமிழில் நிறைவானது வரும்போது குறைவு விலகி போகும். In English it says, that which is perfect comes, but in Tamil it says, that which is full, when it comes, everything, every lack will leave us. அப்ப நம்ம பூர்ணமற்ற காரியங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் பூர்ணமுள்ளவைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். If we should leave all those imperfections, we should first of all cling on to perfection. அப்ப இத்தனை பூர்ணமற்ற காரியங்கள் பேதுருவிடத்தில் காணப்பட்டது. Peter had all these imperfections in him. அவைகள் நாம் தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. We do not have time to meditate upon all of them now. ஒன்றை மாத்திரம் முக்கியமானதை மாத்திரம் இந்த காலையில் தியானித்து நாம் ஜெபத்துக்குள் கடந்து போவோம். And let's meditate only one thing today during this prayer time and then pray. லூக்கா 22:32 Luke 22 verse 32. நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். But I have prayed for thee that thy faith fail not. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். But I prayed for thee that thy faith fail not. சகோதர சகோதரிகளே, Brothers and sisters, உபவாசத்தில் கலந்து கொண்டு தேவ சமூகத்தில் தரித்திருக்கின்ற அருமையான மக்களே, people of God who are participating in the fasting prayer and praying to Lord, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? How is your faith? உங்கள் விசுவாசம் பூரணமுள்ளதாய் காணப்படுகிறதா? Is your faith perfect? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. Bible clearly says that it is impossible to please God without faith. யூதா எழுதின நிருபம் 20-21 வசனங்களை நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். யூதா எழுதின நிருபம், The epistle of Jude, 20-21 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். 20 and 22 we shall read for you. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். But ye beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost, keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், if we should receive the mercy of the Lord Jesus Christ unto eternal life. இங்கே வாசிக்கப்பட்ட வசனங்கள் 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. In the verses that we read now, there are 3 things said. நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be strong, rooted in faith. நாம் பசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should be praying in the Holy Ghost. நாம் தேவ அன்பின் கிரியைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். We should have the
works of love in us. அப்ப விசுவாசத்தின் உறுதி எத்தனை முக்கியமானது. And firmness in faith is so essential. விசுவாசத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் மாற முடியாது. If we lack in faith, we cannot be partakers of eternal life. அப்ப நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், and in order to be partakers of eternal life, நம்ம விசுவாசம் பூர்ணமாக்கப்படுவது அவசியமாய் இருக்கிறது. it is essential that our faith become perfect. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. You cannot be pleasing to God without faith. அப்ப விசுவாசத்தில் நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? And are we firm in our faith? விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? இல்லைன்னா விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? How can I know that I am firm in my faith, and how will those people be who are firm in their faith? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 27 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். Hebrews chapter 11, we will read from verse 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாக பாக்கியமென்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, அண்டர்லைன் பண்ணிக்க, உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasure of Egypt, for he had respect for the recompense of the reward. By faith he forsook Egypt, not fearing the wrath of the king, for he endured, underline this, for he endured as seeing him who is invisible. இங்கே வாசிக்கப்பட்ட வசனங்கள் மோசே விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதை நமக்கு காட்டுகிறது. These verses that we read now shows us that Moses was firm in his faith. விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்கள் யார்? Who are people who are firm in faith? அவர்கள் பற்றிக்கொள்கிறவர்கள். They are people who will hold on. மோசே எகிப்தின் வாழ்க்கையை புறக்கணித்து வெறுத்து, Moses rejected the life of Egypt and he hated the life of Egypt. தேவ ஜனங்களின் வாழ்க்கையை பாடுகளை அவன் பற்றிக்கொண்டான். And he was holding on to the life and suffering of God's people. அப்ப விசுவாசத்தில் நான் பூர்ணமுள்ளவனாய் இருக்கிறேனா? Am I perfect in faith? விசுவாசத்தில் பூர்ணமாக உள்ளவனாய் இருக்கிறவன் பற்றிக்கொள்வான். A person who is perfect in faith will hold on. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது, if you read the epistles of Romans, நன்மையானவைகளை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says we should hold on to that which is good. எது நன்மையானது? What is good? ரூத் பார்க்கும்போது தேவ சமூகத்தை பற்றிக்கொண்டாள். And Ruth clinged on to the presence of God. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 Kings 19 verse 21 if you would read, எலிசா தேவனுடைய ஊழியத்தை பற்றிக்கொண்டார். Elisha was holding on to the ministry of God. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது பவுல் தேவ சித்தத்தை பற்றிக்கொண்டார். From Acts chapter 9 if you would read, you will see Paul holding on to God's will. விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்கள் யார்? Who are people who are perfect in faith? அவர்கள் பற்றிக்கொள்கிறவர்கள். They are people who will hold on. இதை பற்றிக்கொள்வார்கள். What will they hold on? தேவ சமூகத்தை பற்றிக்கொள்வார்கள். They will hold on to the presence of God. தேவனுடைய ஊழியத்தை பற்றிக்கொள்வார்கள். They will hold on to the ministry of God. தேவனுடைய சித்தத்தை பற்றிக்கொள்வார்கள். They will hold on to the will of God. மூன்று காரியங்களும் பேசுவேன் ஆகில் நேரம் பத்தாது. If I'll speak all these three things, I will have no time. ஆனால் ரூத்தை மாத்திரம் முன்பாக வைத்து நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். But I wish to present before you Ruth and then finish. நீங்கள் ரூத் முதலாம் அதிகாரத்தில் திறந்து வேதத்தை பாருங்கள். Kindly turn your Bibles with me to the book of Ruth, the first chapter. இப்ப பஞ்சகாலம் வந்த போது நகோமியும் அவள் குடும்பத்தாரும் அவர்கள் மோவாபுக்கு போய் விட்டார்கள். Here during this time of famine, Naomi and others, Naomi and Ruth, they went to their own land. நகோமியின் குடும்பம், கணவர், பிள்ளைகள், மகன்கள் இருவரும் மோவாபுக்கு போய் விட்டார்கள். Naomi and her sons, they went to the land of Moab. இப்போது மோவாபிலே போய்
அங்கே நகோமி வெறுமையாக்கப்பட்டு மீண்டும் தன் தேசத்துக்கு திரும்பி வரும்படியாக அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாள். And now there in Moab, Naomi lost everything, and now she had decided to go back to her own land. அப்போது அவள் தன் 2 மருமகள் ஓர்பால் ரூத்தை பார்த்து, நான் என் தேசத்துக்கு போகிறேன், நிறைவுள்ளவளாக வந்தேன், நான் வெறுமையாக்கப்பட்டவளாக என் தேசத்துக்கு போகிறேன். Now she looked at her 2 daughter-in-laws and she says, I came as a full woman, but now I am empty and I am going to my land. நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். She spoke to Orpah and Ruth and said, you can go to your houses and you can lead your own life. ஓர்பால் தன் மாமியாரை முத்தம் செய்து அவள் திரும்பி போய் விடுகிறாள். Orpah kissed her mother-in-law and she departed. ஆனால் ரூத் என்ன சொல்கிறாள்? But what did Ruth say? உம்மை விட்டு போவதை குறித்து நீ பேச வேண்டாம். You should not speak to me about leaving you. நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். Wherever you go, I will come with you. நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். I will go to the place where you go. உன் தேவன் என்னுடைய தேவன். Your God is my God. நகோமி எங்கே போகிறாள்? Where did Naomi go? யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போகிறாள். She went to Jerusalem and Judah. யூதாவுக்கு போகிறாள். She went to Judah. யூதா இதை காண்பிக்கிறது. And what does Judah show us? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you read Genesis chapter 29, யூதா துதியை காண்பிக்கிறது. Judah speaks of praise. துதி, அன்பான துதியிலே என்ன இருக்கிறது? What is there in praise? சங்கீதம் 22:3 வாசிக்கும் போது, Psalm 22:3 says, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். a God is a God who dwells in the midst of praises. துதியிலே தேவ சமூகம் இருக்கிறது. And there is the presence of God in praise. அப்ப ரூத் நகோமியின் இடத்தை பற்றிக்கொண்டால், And Ruth was holding on to Naomi. அது எதை குறிக்கிறது? What does this show? அது தேவ சமூகத்தை பற்றிக்கொள்வதை காண்பிக்கிறது. This shows that she was holding on to the presence of God. அருமையான சகோதர சகோதரியே, Oh dear brothers, dear sisters. விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? And who are the people who are perfected in faith? அவர்கள் பற்றிக்கொள்கிறவர்கள். They are people who hold on. எதை பற்றிக்கொள்கிறார்கள்? What will they hold on? தேவ சமூகத்தை They பற்றிக்கொள்கிறார்கள். will hold on to the presence of God. தேவ சமூகம் அவசியம். The presence of God is very essential. நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து போகலாம். We can lose anything and everything. நாம் ஒன்றை மாத்திரம் இழந்து போக கூடாது. But we should not lose one thing. தேவ சமூகத்தை இழந்து போகவே கூடாது. We should not lose the presence of God. மோசேக்கு அந்த தேவ சமூகத்தின் மேல் ரொம்ப வாஞ்சை இருந்தது. Moses had a great desire for the presence of God. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். Lord, you should be with us always. நீர் எங்களோடு வர வேண்டும். You should come with us always. நீர் வராமல் இருப்பேன் என்று சொன்னால் எங்களை கூட்டிக் கொண்டு போகவே வேண்டாம். If you do not come with us, kindly don't take us from this இந்த place. ஜனங்களோடு கூட நீ வரல என்று சொன்னால், If you are not going to come along with these people, கிறுக்கி போடும் என்று சொல்லி வேண்டுவதை பார்க்கிறோம். he says, Lord, strike my name from this book of life. அப்ப தேவ சமூகம் தான் நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. The presence of God is very essential for us. 40 ஆண்டு கானானின் பிரயாண வனாந்தர வாழ்க்கையிலே, In the 40 years of the wilderness life, அந்த தேவ சமூகம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தபடினால் தான், just because the presence of God was with the Israelites, அவர்கள் வனாந்தர வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போய் கானானுக்குள் கடந்து போகக்கூடியவர்களாய் இருந்தார்கள். they were able to go through the wilderness and then enter Canaan. ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் அவர்களோடு கூட இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், The presence of the Lord was not with them. ஒருவர் கூட கானானை சொந்தரித்திருக்க மாட்டார்கள். Not even one person would have reached Canaan. தேவன் மேக மக்கனி சம்பத்திலிருந்து இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தம்முடைய பிரசன்னத்தை வைத்து நடத்தினார். The Lord was in the pillar of fire and pillar of cloud, and he was present with his people and led them. தேவ சமூகத்தை பற்றிக்கொள்ள வேண்டுமே. And we should hold on to the presence of God. தேவ சமூகத்தை பற்றிக்கொள்வது சாதாரண காரியம் அல்ல. It is not an easy thing to hold on to the presence of நீங்கள் God. ஆசாரிப்பு கூடாரத்தின் காரியங்களை பார்க்கும்போது, If you will look at the tabernacle, வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது. there will be the outer court, the holy place, the most holy place. மகா பரிசுத்தத்திலே கிருபா சண்டையிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. In the most holy place, there in the presence of God, there's the ark. பிரதான ஆசாரியர் இந்த தேவ பிரசன்னத்துக்கு அவன் போக வேண்டும் என்று சொன்னால், The high priest should go to the presence of God. அவன் எல்லாருடைய சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தையும் தம்முடைய கரங்கள் எடுத்துக்கொண்டு, And he should take all the purged blood in his hands. தானும் ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டவனாக, And he should also be purged by the blood. அந்த தேவ மகா கிருபா சண்டையில் இருக்கின்ற தேவ சமூகத்துக்கு போவானாகில், And when then, if
he goes to the presence of God in the most holy அவன் place, ஜீவனுள்ளவனாக திரும்பி வரக்கூடும். he will come back with life. அவன் குறைவுள்ளவனாக அந்த பிரசன்னத்துக்கு போகுவான் என்று சொன்னால், But if he will go there with many shortcomings, அங்கே மரிக்க வேண்டிய நிலைமை உண்டு, மரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். and he will have to die in that place. சகோதர சகோதரிகளே, Oh brothers, sisters, உங்கள் விசுவாசம் பூர்ணப்பட வேண்டுமே. and your faith should become perfect. விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமானது. Faith is something very important for God. விசுவாசத்தில் பூர்ணப்படுத்தப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறி விடுகிறார்கள். Only people who are perfect in faith will inherit eternal life. அப்படிப்பட்ட பேதுருவே விசுவாசத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தானே. Oh, that Peter himself was lacking in faith. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? How are we today? இந்த உபவாச நாட்கள் எதற்காக? Why are these days of fasting prayer held? பேதுரு ஆண்டவர் பூர்ணப்படுத்தினது போல உங்களை என்னையும் பூர்ணப்படுத்தும்படியாக இந்த நாட்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. It is ordained that the Lord might perfect us as he did perfect Peter. எது பூர்ணப்படுத்தப்பட வேண்டும்? What are the things where we should be என் perfected? வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசம் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். The faith that began in my life should be perfected. அது உறுதியுள்ளதாக இருக்க வேண்டும். And it should be strong. என்ன காத்து வந்தாலும் கொந்தளிப்பு வந்தாலும் அந்த விசுவாசம் அசையக்கூடாது. Though the wind may blow, there may be turmoils, but this faith should not shake. எந்த விதமான பாதகமான செயல்கள் வந்தாலும் என் விசுவாசத்தின் உறுதி அசையவே கூடாது. Whatever might be the evil things that come, my faith should not shake. அப்ப இந்த விசுவாசத்தை உறுதியுள்ளவர்களாய் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், And if I should be firm in this faith, நான் தேவ சமூகத்தை பற்றிக் கொள்கிறவனாக இருக்க வேண்டும். I should hold on to the presence of God. தேவ சமூகத்தை தான் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. Only in the presence of God we will have rest. யாத்திரா 33:14 சொல்லுகிறது, Deuteronomy 33:13 என் says, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அது உனக்கு இளைப்பாறுதலை தரும். My presence shall go before thee and it will give you என் rest. சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அது உனக்கு இளைப்பாறுதலை தரும். My presence will go before thee and it will give you rest. ஒன்று சாமுவேலை நீங்கள் வாசிக்கும் போது If you read 1 Samuel, முதலாம் அதிகாரத்திலே, the first chapter, ஆனால் அங்கே நிந்தனைக்குட்பட்டவளாகவே காணப்படுகிறாள். Hannah was reproached here in this place. ஒவ்வொரு நாளும் நிந்தனை, She was reproached on every day. நிந்திக்கப்பட்டு வேதனைக்குட்பட்டவளாகவே காணப்படுகிறாள். With the reproach, she had to go through many pain. அவள் தேவ சமூகத்துக்கு போனால், She went to the presence of God. தேவ சமூகத்துக்கு போனபடியினாலே And because she went to the presence of அவள் God, நிந்தையிலிருந்து விலக்கப்பட்டாள். she was relieved from all those reproach. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிந்தையிலிருந்து விடுவிக்கப்படுவதை பார்க்கிறோம். And she was delivered from all those reproach that was continually hurting her. எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you read the book of Esther, 127 தேசங்களில் பரவியிருந்த யூதர்களின் வாழ்க்கையை பார்க்கலாம். we read about the life of the Jewish people who were in 127 countries. அவர்கள் எல்லாரும் பாதகத்துக்குள்ளே காணப்படுகிறார்கள். They were all found in an evil time. எல்லாரும் இப்போது மரணம் ஆட்கொண்டு இருக்கிறது. And now they all had to die. இப்போது எல்லாரும் மரிக்க வேண்டிய சூழ்நிலை The உண்டாயிருக்கிறது. situation arose when they should all be put to death. ஆமானின் ஆவி பலவந்தமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கின்றது. The spirit of Haman is working violently. இந்த யூதர்களுக்கு விரோதமான எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. And writing was against the Jews. எல்லாம் மாறாத எழுத்துக்களாகவே இருக்கிறது. And these writings could not be changed. அந்த எழுத்துக்கள் நிறைவேற்றப்படக்கூடியதாய் இருக்கிறது. And these writings should be fulfilled. அது யூத ஜனங்களுக்கு பெரிய பாதகத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. This was contrary evil thing for the people of Jews. அந்த யூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி, And so all the Jews they gathered together. அவ தேவ சமூகத்தை பற்றிக் கொண்டார்கள். They hold on to the presence of God. தேவ சமூகத்தை பற்றிக் கொண்டபடியினால் என்ன And because நடந்தது? they were holding on to the presence of God, what happened? அவளுக்கு விரோதமாய் இருந்த எழுத்துக்கள் மாற்றப்பட்டது. The writing that was against them was changed. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. And things changed for them. ஆமானின் ஆவிகள் அழிக்கப்பட்டது. The spirit of Haman was destroyed. இருளின் ஆதிக்கம் விலங்கப்பட்டது. The spirit of darkness was removed. தேவனுடைய ஒளி வீசப்பட்டது. Light of God shined there. மகிழ்ச்சியும் களிகூறுதலும் உண்டாக்கப்பட்டது. There was great joy and singing there. சகோதர சகோதரிகளே, Oh brothers and sisters, உபவாசத்தை தரித்திருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, oh people of God who are abiding in fasting, உங்கள் விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? is your faith strong? அந்த விசுவாசத்தின் உறுதி எங்கே இருக்கிறது? Where is this strong faith found? அது பற்றிக்கொள்வதிலே இருக்கிறது. It is found in holding on. எதை பற்றிக்கொள்ள வேண்டும்? What should we hold on? தேவ சமூகத்தை பற்றிக்கொள்ள We வேண்டும். should hold on to the presence of God. தேவ சமூகத்தை தான் இளைப்பாறுதல் இருக்கிறது. Only in the presence of God we will find rest. தேவ சமூகத்தை நிந்தை நீக்கப்படுகிறது. In the presence of God reproach will be removed. தேவ சமூகத்துல தான் நமக்கு பாதகம் அகற்றப்படுகிறது. Only in the presence of God all the evil things will be removed. இளைப்பாறுதல் உண்டாக வேண்டுமா? Do you want the rest in your life? உங்கள் மேல் இருக்கிற நிந்தைகள் நீக்கப்பட வேண்டுமா?
வேண்டுமா? Do you want the reproach that is in your life to be removed? உங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பாதகங்களும் விலகி போக வேண்டுமா? Do you want all the evil things that is against you தேவ to be சமூகத்தை removed? பற்றிக் கொள்ளுங்கள். Hold on to the presence of God. தேவ சமூகத்தை எப்படி பற்றிக் கொள்வது? How should we hold on to his presence? ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். Let me say two important things. ஜெபத்தினாலும் துதியினாலும் தேவ சமூகத்தை பற்றிக் கொள்ளலாம். We can hold on to the presence of God through prayer and praise. தேவ சமூகத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் We should hold on to the presence of நாம் God. ஜெபிக்கின்றவர்களாகவே இருக்க வேண்டும். We should be people who pray. நாம் துதிக்கின்றவர்களாகவே இருக்க We வேண்டும். should be people who always praise him. தானியேலுக்கு விரோதமாக பாபிலோனிலே எதிர்ப்பு வந்தது. There were many oppositions in Babylon against Daniel. பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. And there were evil things which are contrary to him. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லையே. And the lions were not able to hurt Daniel. அக்னி ஜுவாலைகள் யூதர்களை சேதப்படுத்தவில்லையே. The fire could not hurt these men. காரணம் என்ன? What was the reason? அவர்கள் தேவ சமூகத்தை பற்றிக் கொண்டார்கள். Because they were holding on to the presence எப்படி of பற்றிக் God. கொண்டார்கள்? How did they hold on? வேதம் சொல்லுகிறது. Bible says, 6ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் வசனம். prophetic book of Daniel chapter 6 and verse 10. இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அறிந்திருந்த போதும் Even after he knew that the letter was signed, முன் செய்தது போலவே just as he did before, தினமும் 3 வேளையோ every day thrice, தேவ சமூகத்திலே in the presence of God, பலகணிகளை திறந்து he opened the windows. அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் He பண்ணினான். knelt down, prayed and praised the Lord. தினமும் 3 வேளையோ And 3 times every day, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் he பண்ணினான். knelt down, prayed and praised the Lord. இந்த காலை நேரத்திலே This morning time, உபவாசத்தில் வந்திருக்கிற அருமையான மக்களே, for people of God who come to fast and தேவ pray, சமூகத்தை பற்றிக் கொள்ளுங்கள். hold on to the presence of God. ஜெபிங்க. Pray. லூக்கா 21:36 சொல்லுகிறது. Luke 21:36 says, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி in order that you should escape all these things that will happen, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு that you might found worthy to stand before the Son of Man. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். For this you should always watch and pray. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. ஜெபத்தை நாவிக்காக பண்டாட வேண்டும். You should ask for the spirit of prayer. நமக்கு ஒரு தாகம் இருக்க You வேண்டும். have a thirst for prayer. நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். You have a desire. ஜெபிக்க வேண்டும். I should pray. ஜெபிக்க வேண்டும். I should pray. ஜெபிக்க வேண்டும். I should pray. ஜெபத்தை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். And we should lead a life according to prayer. எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபத்திலே உங்களை அர்ப்பணித்து விடுகிறீர்கள், ஜெபத்துக்கு அர்ப்பணித்து The விடுகிறீர்களோ more you commit yourselves to prayer, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ளதாகவே the இருக்கும். more your life will be a success. ஜெபத்திலும் துதியிலும் தான் தேவ பிரசன்னம் இருக்கிறது. The presence of God is found in prayer and praise. தேவ சமூகத்தை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தான் Only people who hold on to the presence of God, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. they are people who are strong in faith, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் and people who are firm in their faith. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். They will receive the mercy of God unto eternal life. இந்த காலையில் நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் This செய்வோம். morning time shall we all close our eyes and pray. தேவ சமூகத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. You have the rest in the presence of God. நிந்தைகள் நீங்கி போகிறது. All reproaches will leave, பாதகம் அகற்றப்படுகிறது. and all evil things are removed. இந்த ஜெபத்திலே நீங்கள் தரித்திருந்து முடித்த பிறகு And when you tarry in fasting and prayer, and when you finish it, உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் ஏற்படும். you will have a great rest. உங்கள் நிந்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டு போய்விடும். All your reproach will leave you. உங்களுக்கு பாதகமான அனைத்து சூழ்நிலைகள் மாற்றப்படும். All evil things, situations will change, பெரிய ஒரு சாட்சி உங்களுக்கு உண்டாகும். and you will have a great testimony. நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படிடுங்க. And kindly kneel down in the place where you are seated. முழங்கால் போட முடியாதவர்கள் எழும்பி நிற்க. If you are not able to kneel down, kindly stand. எல்லா தேவ பயத்தோடு கூட எங்களோடு கூட நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். And you can also, with the fear of the Lord, pray along with us. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். We're going to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். We're going to pray for எந்த you. அளவுக்கு ஜெபத்தில் இந்த நாள் தரித்து இருக்கிறீர்களோ, The more you wait and pray. பேதுரை பூர்ணப்படுத்தின இயேசு Lord Jesus, who perfected இந்த Peter, நாளை உங்களை பூர்ணப்படுத்துவார். He will make you perfect. உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. Whatever might be the things that you have உங்கள் lacked, பூர்ணமற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. whatever might be the imperfections that you have, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. nothing is impossible for அவர் God. சகலத்தையும் செய்ய வல்லவர். And everything is possible
impossible for அவர் செய்ய him. நினைத்தது தடைபடாது. And whatever he does will not be உங்களை thwarted. பூர்ணப்படுத்தும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். He's here in order to make you perfect. அந்த விசுவாசத்தோடு எங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொள்வீர்களா? And will you join along with us in faith and prayer? ஜெபம் செய்வோமா? Shall we pray? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, Our loving heavenly Father, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே in Jesus' நame, பரிசுத்த ஆவியின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் we வருகிறோம். come to your presence through Holy Spirit. இந்த நல்ல நாளின் உபவாச நேரத்துக்காக ஸ்தோத்திரம். We thank you for this fasting prayer on this good day. கர்த்தாவே, உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. O Lord, bless your children. பூர்ணமற்ற பேதுருவை பூர்ணமாக்கினது போல Just as you perfected Peter who was imperfect, பூர்ணமற்ற உம்முடைய மக்களை நீ பூர்ணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். we pray that you will make your people who are imperfect perfect. எல்லா குறைகள் நீங்கி போகட்டும். Let all things that which they lack எல்லா be குறைகள் நீங்கி changed. போகட்டும். All shortcomings be changed. இவர் விசுவாசம் பூரணமடையட்டும் ஐயா. Let their faith be perfected, Lord. விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் மாற்றி விடுவீராக. O Lord, let them be firm in their faith. ஜெபத்தின் ஆவியை ஊற்று. Pour upon them the spirit of prayer. ஜெயபலமான ஜெயக்கொடி பறக்கட்டும். Oh, let the cross, the flag of the cross fly upon them. அவர்கள் எல்லா பலவீனமும் நீங்கி போகட்டும். Let all weakness leave them. எல்லா வியாதிகள் ஓடி போகட்டும். Let all disease, sickness depart. எல்லா இருளின் ஆதிக்கம் நீங்கி போகட்டும். Let all darkness leave them. எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. Let all bondages be broken now. கர்த்தாவே, அவர்கள் முன்பாக எல்லா தடைகளும் உடைப்பீராக. Lord, let all obstacles be broken right எல்லா now. நிறைவோடு ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, rule them with all fullness. பெரிய சாட்சியை உண்டாக்கும். Make them a great testimony. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். We offer all honor, glory and praise to you alone. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We pray to our Father in the sweet name of our Lord Jesus. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். Continue to tarry in prayer. பெரிய சாட்சி உண்டாகும். You will have great testimonies. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். We will be continually praying for you. ஆமென். Amen. Amen.